மொபைல் ஃபோன் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப கூடின உடனே எனக்கு தோணுச்சு இந்த வீடியோ போடணுன்னு. ஆக்சுவலாக நானுமே முதல்ல M51 அப்படின்னு ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்த பிற்பாடு வாங்கினேன். அப்போது அது கோவிட் சமயம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சமயத்தில் 22,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அமேசானில், ஆன்லைனில். அதுக்கப்புறம் அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு அது ஸ்லோ டவுன் ஆன உடனே தான் நான் F54 அப்படின்ட்டு 25,000 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் மொபைல் வாங்கினேன். அது இப்போது ஒரு 2 இயர்ஸ் பேக். அதுக்கு இன்னும் ஒரு ஆண்ட்ராய்டு இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு 16 அது இருக்குது, ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் தான் அதுக்கு அப்டேட் இருக்குது. அப்போ நான் என்ன அதில் பார்க்குறேன்னா, நம்ம என்ன முதலீடு பண்ணியிருக்கோம், அந்த 2 ஃபோனுமே நம்ம யூஸ் பண்ணுறேன்னா இப்போ ஒன்றும் பழைய ஃபோனு இந்த கலர் நோட் மாதிரி விஷயங்களை மட்டும் அதில் வச்சுக்கிட முடியும், பெருசாக வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு மொபைல் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் கைட் அந்த விஷயங்களுக்கு பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்துக்கு நிறைய அதில் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த பணத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் வச்சுருக்கேன், மேபி சில கண்டென்ட் படிக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு. நான் 2 ஃபோனும் சேர்ந்து 47,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைய வேல்யூ அந்த பழைய ஃபோனுக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக இருந்த ஃபோனு ஒரு 5,000 ரூபா மேக்ஸிமம் வச்சுக்கலாம். நிறைய இப்போ யூடியூபர்ஸ் சொல்கிறதோ இல்லை இந்த மொபைல் விலை கூடனாலும் இருந்தாலும் வேங்க தான் சொல்கிறாங்க, சேல் வருதுங்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு மினிமம் பேசிக் மாடலே 20,000 ரூபா இருந்தால் தான் ஓரளவுக்கான மொபைலே கிடைக்கும் போல். அதில் இருந்து ஈஸியாக 30, 40,000, 50,000, 1,00,000 ரூபாய்க்குலாம் அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஃபோல்டபுள் மொபைல்லாம் 1,50,000 லட்சங்கிறாங்க. ஆப்பிளெல்லாம் 2 லட்சங்காங்க. ஒரு கார் பைக்கு வாங்குகிற விலை அந்த சமயத்தில் பைக்கு 50,000 தான், கார் 2 லட்சம் தான். இப்போவுமே பைக்கு நீங்கள் இவி பைக்கெலாம் வாங்கினீங்கன்னா 50, 80க்கெலாம் கிடைக்குது. 1 லட்சத்துக்கு பைக்கு கிடைக்குது. செகண்ட் கார்லாம் 2 லட்சத்துக்கு கிடைக்குது. ஏன் மொபைல் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணுமா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ ஏஐடி அதை கொடுத்தேன். அப்போது அந்த மொபைல் வாங்கின காசுக்கு கோல்டுலேயோ ஒரு ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அது சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 47,000, 6,000 ஆகிட்டு 41,000 ரூபா டிப்ரிஷியேட் ஆகிட்டு என்னோடய பணம் கோவிட் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைங்களேன். அதே சமயத்தில் ஃபுல்லாக அந்த மாதிரி காஸ்ட்லியான மொபைலுக்கு போகாமல் நம்ம தேவைக்கான ஒரு மொபைலை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பணத்தை நம்ம கோல்டில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இது சொல்லுது. 2021 தான் நான் அந்த M51 நான் இதை குறித்து வச்சுருப்பேன். எப்பொழுதுமே மொபைல் வாங்கினது எல்லா டீட்டெயிலுமே அதே மாதிரி குறித்து வச்சுருந்துருக்கேன். 22,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த சமயத்தில் கோல்டு 4,872 ரூபா தான். 4.5 கிராம் கோல்டு வாங்கியிருக்க முடியும் அந்த மொபைல் வாங்கின காசில். இப்போ அந்த கோல்டோடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா இருக்குல்ல கிராம். ஸோ 4.5 கிராமோடைய ஒர்த்து இப்போ 65,000 ரூபா. ஆனால் அந்த மொபைல் 22,000 ரூபா மொபைல் வெறும் 1000 ரூபா கூட பெறாது இப்போ. இது ஃபஸ்ட்டு. இந்த F54 25,000 ரூபா. அது வாங்கும்போது கோல்டு விலை கொஞ்சம் கூடியிருக்கு. அப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கோல்டு விலையிலேருந்து அது பாதி தான். 7,600 ரூபா தான் அந்த கோல்டு ப்ரைஸு. ஸோ இப்போ அந்த 2024 நான் 2வது மொபைல் வாங்கினதை கோல்டு வாங்கியிருந்தால் கூட 47,000 ரூபா வருது கோல்டோட. இது கோல்டு போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 1,12,000 ஆயிடுது. அந்த 47,000 ரூபா 2 மொபைல் இன்வெஸ்ட் பண்ணதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. நம்ம யாருக்குமே தெரியறதில்ல வெல்த் எப்படி க்ரியேட் ஆகுது, அதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எதில் போடணும், எது க்ரியேட் ஆகணும். இல்லை டிஃபென்ஸில் அவங்க டிஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. இப்போ அந்த ப்ளூம் அப்படின்ட்டு டேட்டா சென்டர் விஷயத்துலேயும் அவங்க போயிட்டாங்க. எம்டெக் டெக்னோ ஒரு ஸ்டாக் நான் அதை வாங்கிலாம் விற்றுருக்கேன். 2,000, 2,500 வாங்கி விற்றுருக்கேன். அப்புறம் அப்படியே ஏறிட்டே போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி விற்க முடியுது. ஏன்னா இப்போ 6,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய்னா அது வாலட்டைலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஷேரே அந்த ப்ரைஸ்க்கு இருக்கிறதுனால நம்மளால் அதை இது பண்ண முடியாது. அது 2021 நான் அந்த ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும்போது 1,250 ரூபா தான் ஒரு ஷேரு. 17 ஷேர் வாங்க முடியும்.
இப்போ அதோடைய விலை 8,000 ரூபா. 1,40,000 ரூபா. 2021 ஒரு மொபைல் வாங்கும்போது அதே அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்கன்னா மொபைல் 1000 ஆகிட்டு, அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்கு 1,40,000 ரூபா ஆகிட்டு. 2024 25,000 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்குறேன்னா அந்த முதல் மொபைல் ரொம்ப ஸ்லோவாகிட்டுன்னு அதே 25,000க்கு 2,000 ரூபாய் ஆயிடுச்சு அந்த ஸ்டாக்கு. அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து 1,249 ரூபா இருந்தது, அப்புறம் 1,970 ஆகிட்டு. ஸோ வாங்கியிருந்தால் கூட அந்த ஸ்டாக் இப்போ அப்ரிஷியேட் ஆகிருக்குது, விலை வந்து 1,10,000 ரூபா அப்படின்னு வந்துடுது. ஸோ டோட்டலாக அந்த எம்டெக்கில் மட்டும் முதல்ல ஒரு மொபைல் வாங்கும்போது 22,000 ரூபா போட்டதுக்கு எம்டெக்கை வாங்கிட்டு, இல்லை பிஇஎல்ல வாங்கிட்டு, ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கோ எனி ஸ்டாக் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அந்த வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு ஆகும்போது அது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 47,000 ரூபா மொபைல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே 47,000 ரூபாயை நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, குறிப்பாக எம்டெக் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 1,94,000 ரூபா அது க்ரோ ஆகிருக்குது. 2 லட்சமாக க்ரோ ஆகிருக்குது. இப்போ 47,000 ரூபாய்க்கு வாங்கின மொபைல் வந்து அதிகபட்சம் 6,000 ரூபா தான் 2 மொபைல்லையும் சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம கொடுத்தா கூட வரும். ஆனால் அதே அமௌண்ட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 2 லட்சம் 1,94,000 ரூபா. அல்டிமேட்டாக ஃபைனான்ஷியல் கம்பேரிசன் புரிஞ்சிக்க வேண்டியது, 47,000 வந்து வெறும் 6,000 ஆகிட்டு, கோல்டு 47,000க்கு வாங்கியிருந்தால் கூட 1,12,000 ஆகிருக்கும். எம்டெக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கு 47,000க்கு நீங்கள் வாங்கியிருந்தால் கூட 2,41,000 ஆகிருக்கும். அதனால் என்னோடய மெசேஜு யங்ஸ்டர் க்ரியேட்டர்ஸுக்கு, ஸ்மார்ட் ஃபோனு கேரண்டீடு ஃபைனான்ஷியல் லாஸ் தான். அது இந்த மொமெண்ட் அந்த டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த மணி வந்து அதை எரிக்கிறதுக்கு தான் சமம். ஸோ உங்கள் நீடுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து ஒரு மிட் ரேஞ்சாக வாங்குங்க அப்படிங்கிறது தான் ஏஐ சொல்லுது. நானும் அதை தான் நினைக்கிறேன். ஒரு 15,000 20,000 இப்போ நானே யூஸ் பண்ணுற இந்த F54 ஸ்லோ ஆகுது. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ வேறு ஃபோன் வாங்க வேண்டியிருக்கும். என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் பர்பஸுக்கு நானும் நல்லாவும் இருக்கணும், இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுருக்க மாதிரி ஃபோனாக தான் இருக்கணும்னு ரொம்ப தேடிகிட்டே வரேன். எல்லாம் விலை கூட இருக்குது. சரி வெயிட் பண்ணுவோம், பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் விலை கூடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 15,000லேருந்து 20,000த்துக்கு ஒரு ஃபோன் வாங்கி 95% எல்லா ஃபோனும் 1,00,000 ரூபா மதிப்பில் ஒரு ஃபோன் என்ன செய்யுமோ அதை தான் அதுவும் செய்ய போகுது. அதை பார்த்துக்கிடுங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவோ வேறு எதுக்காகவோ அதை பண்ணாதீங்க. அந்த பணத்தை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கோல்டாக இருந்தாலோ, ஒரு ஸ்டாக் ஈக்விட்டியாக இருந்தாலோ, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலோ, எதுனாலும் அது அதில் வளர்ந்துடும். 4-5 வருஷத்தில் செமையாக வளரும். ஒரு மொபைலுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அந்த மொபைல் வாங்குகிற காசு மொபைல் வாங்குறப்ப எப்படியாவது அதே பணத்தை கோல்டுலையாவது இல்லையாவது போட்டு 4 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கவே வேணாம். அது பயங்கரமாக வளர்ந்துருக்கும் க்ரோத்து. அப்புறம் யூடியூபர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய அவங்களுக்கு அதை சொன்னா தான் வியூஸ் கிடைக்குது, வருமானம் கிடைக்குதுங்கிறதுனால அவங்க எல்லோரும் இந்த சைட்லாம் வந்தோன்னா எல்லா மொபைலை பற்றி சொல்கிறாங்க, எல்லா பிராண்டையும் சொல்கிறாங்க. சில பிராண்டெலாம் 1 இயர் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, சில பிராண்டு 2 வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட். அதை பற்றிலாம் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. நானே F54 வாங்கும்போது சாம்சங் நம்பி வாங்கிட்டேன். M51 வந்து எனக்கு பேட்ரி வந்து 7000 mAh, இது F54 6000 தான். ப்ராசஸர் சரியில்லை, பயங்கரமாக ஹீட் ஆகும். நான் அந்த கைட்டில் ஆர்டர் போடும்போது எனக்கு அந்த விரல்லாம் அப்படி இதாகும், ஹீட்டில் இதாகும். அதனால் யங்ஸ்டர்ஸை ரொம்ப மொபைல் வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டு. 30,000த்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பணம் இது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஃபோன் வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லி அவங்கள மொத்த அந்த யங் ஜென்ரேஷனே இந்தியா ஃபுல்லாகவே நான் நினைக்கிறேன். இப்போ கூட நான் ரீசெண்டாக நான் சிலர்லாம் பார்க்குறேன், இந்த நம்பர் ஃபோன்லாம் வச்சு தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அழகாக இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இப்போ கூட எனக்கு நான் அந்த லஞ்ச் பற்றி போடுறோம்ல, அதை கொண்டு வந்து கொடுக்க வர்றவங்க
நம்பர் ஃபோன் தான் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம். அதனால் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி தான் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக யங்ஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்போ தேவையோ உங்களுக்கான தேவைக்கு வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்பவுண்டிங் பண்ணுங்கள். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. பெரிய வீடியோ தான். பணத்தை பெரிய அளவில் வளர்க்குறவங்க இந்த மாதிரி பெரிய வீடியோ பார்ப்பீங்க. இல்லை அந்த அரசியல் நிகழ்ச்சிகள், பொலிட்டிக்கல், சினிமா செய்திகள் அப்படின்னு அந்த 3 minutes ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது பார்ப்பீங்களா பார்க்கலான்னு தெரில. ஆனால் இது மாதிரி பெரிய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தான் ஒர்த்தாக இருக்கும். அந்த நாலேஜ் ஒர்த்தாக இருக்கும். உங்கள் வெல்த் ஒர்த்தாக க்ரோ ஆகும். நான் பெரும்பாலும் பார்க்குற எல்லா வீடியோவுமே டிவியில் பெரிய வீடியோஸ் தான் பார்ப்பேன். என்னோடய யூடியூப் சேனல்லே நான் பெரிய வீடியோ போட்டால் கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் நானே என்னோடய பிளான் வீடியோவோ இந்த உணவு சம்மந்தப்பட்ட வீடியோஸோ நான் போடும்போது 3 minutesல வர மாதிரி தான் ஷார்ட்டாக தான் ஷார்ட்ஸாக எடுத்து தான் அதை போடுறேன். ஸோ இதையுமே முழு வீடியோவாகவும் போடுறேன். இதை வந்து ஒரு ஷார்ட் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பிக்கல அந்த 3 minutes வீடியோவை போடுறேன். அதை பார்க்குறவங்க பார்த்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து இந்த முழு வீடியோ பார்க்குறதுனாலும் பாருங்கள். மொபைலுக்கு ரொம்ப பணம் போடாதீங்க. இன்னும் 2 வருஷத்தில் மாறலாம், விலை குறையலாங்காங்க. ஸோ இப்போ கூட ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக ஒரு ஃபோனை வாங்குங்க. 2 வருஷம் கழித்து மொபைல்லாம் இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சின்னா கூட அந்த சமயத்தில் நீங்கள் ஏன்னா இப்போ ஏதோ மெமரி விஷயந்தான் 3 கம்பெனி தயாரிக்கிறாங்க. ஏஐ எல்லாம் அந்த மெமரி எங்களுக்கு வேணும்னு கேட்டு அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டதுனால இந்த சாதாரணமாக மொபைல் வாங்குகிற நமக்கு அந்த மெமரி, இந்த ரேம், அந்த விஷயம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டுருந்தாங்க. லேப்டாப், மொபைல், டேப்லெட் 3 தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் கூட இப்போ போன வருஷம் நினைக்கிறேன் OnePlusல ஒரு டேப்லெட் வாங்கினேன். நல்ல விலைன்னு நினச்சேன். எனக்கு லெனோவோ டேப்லெட் போயிடுச்சு. எனக்கு ஒரு டேப்லெட் தேவைப்பட்டது. 13,000க்கு வாங்கினேன். இப்போ அந்த டேப்லெட்டுக்கு 20,000 ரூபாய். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்ரிஷியேஷன்லாம் நடக்கும். பெரும்பாலும் டிப்ரிஷியேஷன் தான் நடக்கும்.